ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேக்கெட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் பண்ண மசாலா வச்சு குக்கரில் குழையாமல் நல்லா உதிரியாக டேஸ்டியாக ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி பண்ண நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணிக்கூர் அப்படியே நல்லா ஊறட்டும். குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. சூடானது அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. 4-5 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை ஆகட்டும். கூடவே ஒரு மராட்டி முக்கை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைமில் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த கப் அளவுக்கு 4 கப் எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட் கப் அளவு சொன்னால் 2.5 கப்பு வரும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்க்காதீங்க, டேஸ்ட் மாறிடும். தக்காளியும் நல்லா குழைய வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்கியாச்சு. இப்போ இதில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே வீட்டில் பண்ணது தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், தேவைப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. சிக்கனையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடியை ஃபுல்லாக மூடாமல் இந்த மாதிரி மூடி ஒரு 4-5 நிமிஷம் சிக்கனை குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஓரளவு வெந்துட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை நம்ம ஊற வைக்கும்போது அரிசி நல்லா சாஃப்டாக கிடைக்கும், ஆனால் குழையாது. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பில் தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி வீதம். நான் அன்றைக்கி 4 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க.
ரொம்ப சேர்க்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. இந்த அரிசி உடஞ்சிடக்கூடாது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கேஷ்யூ நட் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டீம் போயிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மணக்க சூப்பராக உதிரியாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.